இதுதான் அம்மா என் கேள்வி. கருமேடி என் தோழியை பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈர மண்ணு குலமெல்லாம் சொல்லி போடும். ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. நம்மள ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த கோணிமை புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை நல்லபடியாக பிறக்கும். பார்த்துக்கணும். ஐயா மாப்பிள்ளை தம்பிக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா ஐயா? சரி சொல்ல ஆள் போயிருக்கு. சரிங்க சரிங்க. சுகமா தான் இருக்கிறாங்க. எல்லாம் உள்ள போய் பாருங்க. போங்க போங்க உள்ள போய் பாருங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. வாங்க வாங்க உள்ள போய் பாப்போம் வாங்க. ஐயா உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கானுங்க. ராசாவாட்டு இருக்கிறானுங்க. தாயும் பிள்ளை சுகமா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஆண்டவா ஆண்டவா தெய்வமே, நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடலப்பா. தெய்வமே நன்றியப்பா. வீட்டுல யாரு? அட என்ன ஒண்ணு சத்தத்தை காணோம். மா ஐயா நீங்களா? என்னங்க இவ்வளவு தூரம்? அம்மனி நல்லா இருக்காளுங்களா? பேர் நல்லா இருக்கானுங்களா? தாயும் பிள்ளை நல்லா சுகமா இருக்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடியே வலி வந்துருச்சேன்னு விசனப்பட்ட. ஆனா உன்ற கைராசி என்ற மவளுக்கு நல்ல சுகப்பிரசவம் ஏற்பட்டுருச்சு. உன்றனாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். என்ற கையில என்னங்க இருக்குது? எல்லாம் அந்த கோணியம்மன் தாய்வு தானுங்க. அம்மனுக்கு நன்றி சொல்லி புடவை வாங்கி சாத்தி போடுங்க. எல்லாம் செஞ்சு போடலாம், அம்மனை மறக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி உனக்கு செஞ்சு போடலாம் தான் இதை கொண்டாந்தேன். கொண்டாப்பாங்க. ஐயா இந்த ஊருக்கு அனாதையா வந்த எனக்கு நீங்க தானே ஊர் பொது இடத்துல சாலம் போட்டு குடியிருக்க அனுமதி கொடுத்தீங்க. பொழப்புக்கு ஆடு மேய்க்கிற வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. புள்ளத்தாச்சிக்கு பிரசவம் பாக்குறதுக்கு எதுங்க ஐயா கூலி? அதுவும் உங்க மகளுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அட என்ன நீ உனக்கு செய்யற முறை வேண்டாங்கிற? இதை வாங்கி வச்சுட்டு உன்ற வாயால என்ற மவளுக்கு 4 நல்ல வார்த்தை வாழ்த்து கொடு. இந்த புடி. ஐயா உங்க மகராசியா இருக்கணுங்க. உங்க பேர்னு ராசாவாட்டு வருவானுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 3-4 மாசத்துக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கணும். சாமி என்ற மவளையும் புள்ளையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோணும். என் வீட்டுக்காரி பத்தி தெரியுமே, சுகர் கூடி போச்சு.
கால் வலி வேற நடக்கவே முடிய மாட்டேங்குது. நீயுன்ற பேத்தியுமே 3 வேளையும் நம்ம வீட்லயே சோறு தின்னுக்கலாம். ஐயா நீங்க பெரிய மனுஷரு பட்டுன்னு கேட்டு போட்டீங்க. இந்த கிழவிக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அட என்னத்த சொல்றது, பட்டன் ஊடு புறப்பட்டு வந்துருக்கீங்க. சாமி உங்களுக்கே தெரியும், ஊருக்காரங்க ஆடெல்லாம் நான் தான் மேய்க்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டா அந்த வேலையை யாரு பார்ப்பாங்க? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? சாமி கோவிச்சுக்காதீங்க. அன்னாடு சாயங்காலம் வந்து ராத்திரி பூரா உங்க மக கூட இருந்துட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? ராத்திரிக்கு எதுக்கு? நாங்க பாத்துக்க மாட்டோமா? உங்க பேத்தி இருக்கல்ல, அவளை ஆடு மேய்க்க முடிக்கிட்டு நீ வீட்டுக்கு வா. சாமி அது பள்ளிக்கூடம் போகுதுங்க. படிப்புக்கு எடுத்துட்டு எப்படிங்க சாமி ஆடு மேய்க்க அனுப்புறது? பெரிய கலெக்டர் படிப்பு 3 மாசம் தானே. அதுக்கப்புறம் நானே கொண்டு போய் வாத்தியார்ட்ட சொல்லி விட்டு போட்டு வர்றேன். அது வரைக்கும் ஆடு மேய்க்க போட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. இந்த ஊர்ல அனாதைய வந்து எனக்கு ஆதரவு காட்டி பொது இடத்துல சாலை போட்டு கொடுத்தீங்க. அதுக்கு சாகர வரைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சாமி. வரு, கண்டதெல்லாம் பேசாத. வர்றியா இல்லையா? சாமி இந்த வீட்டுல லட்சுமி தான் இல்லைங்க. ஆனா என்ற பேத்தி ரூபத்துல சரஸ்வதி குடியிருக்கிறாளுங்க. அவளுக்கு படிப்புன்னு உசுறு சாமி. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரம்மா கூட வீட்டுக்கு வந்து என்ற பேத்தி கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க. என்ற பேத்தி நல்ல படிப்பாளுங்க சாமி. என்ற பேத்திக்கு காசு பணம் சேர்த்து வைக்கலைங்க, படிக்கத்தானுங்க வைக்கிறேன். அதுக்கு படிக்கிறதாக்கு சந்தோஷம். அதை விட்டு போட்டு ஆடு மேய்க்க போச்சுன்னா பாவங்க உள்ள மனசு உடஞ்சு போயிருங்க. ஓ, இவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு நிக்கிறேன் இல்ல? இருக்கு ஊடு கொடுத்த வாழ வச்சது செஞ்ச உதவிய சொல்லி காட்டுதல் இருக்கிற விசுவாசத்தை செயல்ல செஞ்சு காட்டியிருக்கும். ஊடு தேடி மரியாதை செய்ய வந்தவன அவமானப்படுத்திட்ட இல்ல? ஐயா கோவப்படாதீங்க. என்ற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாரு, எதுக்கு அதை இதை பேசிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லு. வர முடியுமா முடியாது? இவ்வளவு தூரம் ஆகி போச்சா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? உழைச்சு போட்டு ஊருக்குள்ள இடம் கொடுத்தா என்ற பேச்சுக்கே மறுவாதி இல்ல இல்ல? நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நரா போலாம். சரிங்க. என்னது அப்பத்தா இது? நம்ம தலைவர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதுக்கு மறுவாதி பண்ணிட்டு போறாங்க. இந்த சாமி இது உள்ள கொண்டு வை. தெரியல. வந்துட்டு போனதுல இருந்து என்ற அப்பா முகத்துல முழிக்கவே முடியல. என்ன சொல்லிருப்பானே தெரியல. எதுக்கு வசன போடணும்? உனக்கோசரம் நாங்க இவ்வளவு பேர் எதுக்கு இருக்கிறோம்? சித்த நேரத்துல இந்த அழுக்கு மூட்டை கனவா வந்துருவா. என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டு போடுவோம். நீ கேட்டா அவ சொல்லிருவாளாக்கும். நினப்பு தாண்டா பொழப்பு கிடக்குது. எகத்தாலும் பேசாத. நான் கேட்டா அவ சொல்லிதான் ஆகணும். நான் ஆறு. அம்மா நீ யாரு? என்னைவா ஆறுன்னு கேட்ட? கண்ணம்மா வரட்டும், நான் ஆறுன்னு காட்டுறேன். ஆறுன்னு காட்டிட்டாலும் சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நீ கோடு போட்டு விளையாண்டுருக்கியாடா? ஐயோ பாரதி, இது விளையாட்டுக்கு போட்ட கோடு இல்ல. கண்ணம்மா கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காக போட்ட கோடு இது. என்ன பாக்குறீங்க? இந்த கோடு தான் நம்ம பாரதியோட சந்தேகத்துக்கு விட சொல்ல போகுது. புரியலையே கணபதி. சொல்றேன், கவனமா கேட்கணும்.
அந்த கண்ணம்மா பாரதி அப்பாவை பார்த்து என்ன பேசுறான்னு சொல்லணும். சொல்லிட்டு தான் இந்த கோட்டை தாண்டி அவன் போகணும். சொல்லாட்டி சொல்லாம அவன் இந்த கோட்டை தாண்ட முடியாது. தாண்டிட்டான்னு வச்சுக்கோ, அதை தாண்ட முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கிடக்குது? கண்ணம்மா வரட்டும், அப்புறம் தெரியும் இந்த கோட்டை பத்தியும் என்ன பத்தியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்துட்டு இருக்கா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வரான்னு சொல்றேன்ல, வாங்க சீக்கிரம் வாங்க. வந்துருக்கால, இப்ப எல்லாரும் நான் பண்ற மாதிரியே பண்ணணும். இப்படி கை வச்சு நில்லுங்க, நாக்க நல்லா திருக்குங்க. கத்தி இருக்கணுமா? உன்ற கால்கடியில் இவ்வளவு பெரிய கோடு இருக்குதே, அக்காம பாரு. ஏய், என்ன சிரிக்கிற? இவருக்கு என்ன நாடகமா காட்டுறாங்க? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த கோடு சாதாரண கோடு இல்ல, நான் போட்ட கோடு. இத தாண்டதுக்கு முன்னாடி நேத்து பாரதி அப்பா கிட்ட பாரதிய பத்தி என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு போ. சொல்லாம இந்த கோட்டை தாண்டுன அப்புறம் நீ கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏய், சொல்லிட்டு போடி. என் அப்பா கிட்ட என்னடி போட்டு கொடுத்த? ஏய், நான் கேட்ட கோட்டையை தாண்டிட்டியா? இருடி, ஒண்ணு வச்சுக்கிறேன். ஏய், வாங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். ஏய், நான் கிழிச்சு கொண்டு போய் தாண்டிட்டியா? ஒழுங்கா சொல்லிரு. பாரதி அப்பா கிட்ட என்னடி சொன்ன? ஏய், கேக்குறோம்ல, சொல்றீ. என் அப்பாட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இதுக்கு விடை எழுது பார்க்கலாம். நான் என்ன கேட்ட, நீ என்ன எழுதிட்டு இருக்க? முதல்ல இதுக்கு பதில் எழுது, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீ எழுது பார்க்கலாம். அப்போ உனக்கு பதில் தெரியல அப்படிதானே? முதல்ல உனக்கு தெரியுதான்னு பாப்போம். எழுது. இதான் இதுக்கு பதில். ஏன் உனக்கு மட்டும் தான் கணக்கு போட தெரியுமா? எனக்கு போட தெரியாதா?
முடிஞ்சா சரியான்னு பாத்துக்கோ. அவ்வளோ அறிவு உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நாம் வாழும் தமிழகம் மிகவும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த வரலாற்றை கொண்டதாகும். பண்டை தமிழகம் என்றதும் நம் நினைவில் வருவது சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சி செய்த சங்க காலமாகும். சங்ககாலம் என்பது கிமு 300 முதல் கிபி 300 வரை நிலவியது என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இக்காலத்திலிருந்து சிறிய அரசுகள் வலிமை பெற்று பெரும் அரசுகளாக உருவாயின. வடக்கில் வேங்கடம் என்கின்ற திருப்பதி முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரையிலும் மற்றும் மேற்கில் அரபிக்கடல் வரையிலும் கிழக்கில் வங்காள விரிகுடா வரையிலும் சங்ககால தமிழகம் பரவி இருந்தது. எங்க நீ படி பார்க்கலாம். என்று கூட சமமா படிக்கிறதுக்கு வக்கில்ல. அப்ப என்னத்துக்கு என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கிற? உனக்கு வெக்கமா இல்ல? இவ என்கிட்ட தோத்துட்டா, நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் சாட்சி. இவளுக்கு கணக்கும் தெரியல, புத்தகத்தை படிச்சு காட்டவும் தெரியல. எல்லாரும் இவளை பார்த்து நல்லா பிடிக்கிறான்னு அவளுக்கு திமிரு ஏறி போச்சு. எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டா. எல்லாரையும் சிரிக்க சொல்லி என்ன கேவலப்படுத்திட்டா. விடு பாரதி, இதுக்கெல்லாம் போய் வசனப்பட்டுக்கிட்டு. ஆனா இந்த கண்ணம்மா இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியே ஆகணும். அவ பதில் சொல்றாளோ இல்லையோ, நாம அவளுக்கு பதிலடி கொடுக்கணும். கரெக்ட். இப்ப சொன்னியே, இது கரெக்ட். அவளுக்கு நல்லா படிக்கிறான்னு தானே திமிரு. நானும் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்துட்டா அவ திமிரு அடக்கி போடலாம்ல. ஆனா கண்ணம்மா விட நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஆமா, வழியை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? வெண்டக்கா வாரதி, வெண்டக்கா. விஷயத்த சொல்ற சுண்டக்கா. சொல்ற இந்த புடிமா. இத்தனை நாள் என்ற மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை இப்ப நான் சொல்றேன். பாரதி, உனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரகசியத்தை நான் மூடி மறைக்க விரும்பல. உன்னை அந்த கண்ணம்மா விட படிப்புல பெரிய புலியாக்காம விட போறது இல்ல. அதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த வெண்டைக்கா தான். ஆமா பாரதி, வெண்டைக்கா ஞாபக சக்திக்கு அருமருந்து. இத சாப்பிட்டா படிப்பு வரும்னு சொன்னியே, இத்தனை நாளா நீ ஏன்டா சாப்பிடல சுண்டக்கா? குட் குட்டின். சரி, மெதுவா ரோசனை பண்ணி சொல்லு, கேப்போம். அது வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் தின்னு தின்னு நான் வளர்த்து வச்சிருக்கிறேன் அவ்வளோ அறிவும் திறமையும் அப்படியே எனக்குள்ள அப்படியே மூடி மூடி மறைச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் நட்புக்காக செஞ்ச தியாகம். இதெல்லாம் புரியாம லூஸ்தரமா பேசிட்டு இருக்காத கோகிலா. என்ற மனசு வேதனைப்படும்ல. விடு கணபதி, உன்ற மனசு எனக்கு புரியுது. பாரதி, இவளுங்க கிடக்குறாளுங்க. இத நல்லா கடிச்சு தின்னு, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு.
கண்ணத்தூரு